அனைவருக்கும் வணக்கங்கள். என் பேர் குளிர்ந்தராஜா. குழந்தைவேல் ராஜா சார். ரைட். ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரி, எங்கேயாவது ஒரு கோயில் குளத்துக்கு போகணுமே அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி எங்கே போகலான்ட்டு தேடிட்டு இருக்கும்பொழுது எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் விவேகானந்தன் சார் ட்ரிப்பில் ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனவர். நான் அவர்கிட்ட தற்செயலாக கேட்கும்பொழுது அவர் சொன்னார், இந்த மாதிரி அசோக்குன்னு ஒருத்தர் இருக்காருங்க, நல்லா பண்ணுறாரு, ஃபீஸும் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குது மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது, அதனால் நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னாரு. சரின்ட்டு நான் அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டேன். சரி, உடனே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண பொழுது எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போயிட்டே இருந்தது. திடீர்னு நாங்கள் ஒரிசா போகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். சரி, டிக்கெட் போடலாம்னு பார்க்கும்போது அப்புறம் என் சகலை என்ன சொல்லிட்டாங்க, நம்ம பேசாமல் காசிக்கு போகிற மாதிரி இருக்க, நம்ம அதை விட்டுட்டு இங்கே போனோம் எப்படின்னு போனாலும் அங்கே ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னாங்க. உடனே அன்றைக்கி நைட்டு பேசினேன். பகலில் பேசும்பொழுது சார் கோயிலில் இருந்தாங்க. சார், நான் கோயிலில் இருக்கேன், நான் திருப்பி ஈவினிங் வந்த உடனே உங்களுக்கு பேசுகிறேன் சார். நாங்கள் உடனடியாக பேசினாங்க. உடனே நாங்கள் 4 டிக்கெட் 5 டிக்கெட் ரெடி பண்ணோம். எங்கள் மாமனாரும் சேர்த்து. அவர் வர அவர் 80 வயசுக்கு மேலே. சரி, அவரே ரொம்ப யோசனை பண்ணி, இல்லை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்ட்டார். அதனால் 4 டிக்கெட்டு இமீடியட்டாக நாங்கள் உடனே பண்ணிட்டோம். சரி, ஏற்கனவே அவர் சொன்னதுனால கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் வந்தோம். நல்லா அருமையாக பிளான் பண்ணியிருக்காரு. இந்த பிளானிங்கில் முக்கியமானது ஃபுட்டு தான், பேசிக்காக. அது நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாகவும் இருக்கும். இன்னொன்று, இந்த பஸ்ஸு எனக்கு என்னமோ நமக்கு தான் இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எந்த பஸ் இருந்ததுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, டயர்ட்னஸே தெரியலை. இந்த குக் பண்ணவங்க, அந்த சர்வீஸ் பண்ண நல்ல சிரிச்ச முகத்தோடு நமக்கு பரிமாறம் பண்ணும்பொழுது அவங்க குக் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சாப்பாடும் வந்து அந்த மாதிரி டேஸ்ட்டு நம்ம வீட்டில் கூட சாப்பிட்ருக்க மாட்டோம் பொழுது, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது உண்மையில். அந்த டீம் எல்லாருக்குமே ஒரு தனி நன்றிகள். அப்புறம் பார்த்தோம்னா, நம்ம கோயிலுக்குலாம் வந்துட்டு கோயிலுக்கு கரெக்ட் டயத்துக்கு எந்த நேரத்தில் போனால் எந்த சாமியை கரெக்டாக பார்க்கலாம், அலைச்சல் இல்லாமல் பார்க்கலாங்கிறது நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கு ஒரு தேங்க்ஸு. டோட்டலாகவே உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, லேடிஸ்க்கு மேக்ஸிமம் நடந்திருக்க மாட்டாங்க. இப்போ இந்த 7 நாளில் 6 நாளில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 11,000 ஸ்டெப்ஸு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நடந்திருக்காங்க. அதே ஒரு பெரிய, அது மேக்ஸிமம் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. இந்த வாக்கிங் போகிற பழக்கங்கள் இருந்திருக்காது. அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நடந்தது. டோட்டலாகவே நல்லா அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அசோக் சார், நீங்கள் இந்த இனிஷியேட் பண்ணி பண்ணுறது, ஃபேமிலியை மறந்து இந்த ப்ரோக்ராம், அது ஒரு பெனிஃபிட் இல்லாமல், சரி இது ஒரு சர்வீஸாக பண்ணணும்னு நினச்சி பண்ணுறது உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸு. நன்றிங்க சார். தேங்க்யூ.